வணக்கம். ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது கோகோனட் ஜெல்லி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க. வழுக்கையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காவை திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 தேங்காய் இளநீ இருக்குல்ல, 2 இளநியை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் சைனா கிராஸ் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இந்த சைனா கிராஸ் தண்ணியில் கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி கெட்டில் நான் சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்குவேன். ஏன்னா சைனா கிராஸ்லேயும் நான் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால் இதில் 1 கப் அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச சைனா கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் போடணும். எனக்கிட்ட சைனா கிராஸ் தான் எனக்கு கிடச்சிது, அதனால் நான் அதை போடுறேன். உங்களுக்கு அகர்லேயே பவுடர் கிடைக்கும், அது கிடச்சா வாங்கி வச்சுக்கிடுங்க. அதுனா 2 ஸ்பூன் போடணும் நீங்கள். இது நான் 2 பேக்கெட் போட்டிருக்கேன் சைனா கிராஸ். ஒரு பேக்கெட் 10 கிராம், ஆனால் 20 கிராம் போட்டிருக்கேன் நான். இது நல்லா கரையணும், நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தால் தான் நல்லா கரையும். எனக்கு கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வடிகட்டிக்கிடுறேன். இதை வடிகட்டி நான் இதை 2ஆக பிரித்து எடுத்துக்குவேன். இப்போ இதில் 2 கப் இருக்குது. இந்த வடிகட்டிட்டு அது 2ஆக நான் பிரிச்சுக்குவேன். ஏன்னா நான் கோகோனட் ஜெல்லி 2 லேயராக பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லேயர் இளநீர் தண்ணியை வச்சு பண்ண போகிறேன். செகண்ட் லேயர் தேங்காய் பாலை வச்சு பண்ண போகிறேன்ல, அதுக்கு 2ஆக இதை கரெக்டாக பிரித்து வச்சுக்கிடுறேன். இதில் வடிகட்டியாச்சு. இப்போ இதில் 1 கப் எடுத்துக்கிறேன். இந்த 1 கப் எடுத்து ஒரு சாஸு பேனில் ஊற்றிட்டு இது கொதிக்கணும். திருப்பி ஏற்கனவே கொதிச்சது தான், திருப்பி இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு சுகர் ஒரு 4 ஸ்பூன் சுகர், 3லேருந்து 4 போடுங்க. சுகர் போதும். சுகர் போடுற வீடியோ கட் ஆகிடுச்சு எனக்கு. நான் சுகர் போட்டு நல்லா கலக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் நம்ம வெட்டி வச்சுருக்க வழுக்கை இருக்குது பார்த்திங்களா, அந்த வழுக்கையை இதில் போட்டுருங்க. எனக்கு வழுக்கை கொஞ்சம் முத்தலாக தான் இருந்துச்சு. இலசாக இருந்தால் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. நான் இதை 2 பவுலில் ஊற்ற போகிறேன். நான் கண்ணாடி பவுல் தான் எடுத்து வச்சுருக்கேன். 2லேயும் பாதி பாதி ஊற்ற போகிறேன். ஊற்றி இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் பாதி செட் ஆகிற அளவுக்கு அப்படியே விட்டுறணும். ஃபுல்லாக செட் ஆகக்கூடாது, பாதி செட் ஆகிற அளவுக்கு விட்டுட்டிங்க. தொட்டால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அதளவுக்கு செட் ஆகணும். அது செட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த லேயர் நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பாலில் ஒரு 4 ஸ்பூன் சுகர் போடுறேன். 4 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் தேங்காய் பாலில் நல்லா ஒரு டேஸ்ட்டு தெரியும், இல்லைன்னா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் ஸ்வீட் சேர்க்குற எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு கண்டிப்பாக சேர்ப்போம். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கிடுங்க. கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு அகர் கொஞ்சம் கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதாவது சைனா கிராஸு, அதை ஊற்றுறேன் ஒரு கிளாஸு. இப்போ இது கொதிக்க விடணும். கொதித்த பிறகு தேங்காய் பாலை இதில் ஊற்றணும். நான் தேங்காய் பாலை ஊற்றிட்டேன் பாருங்கள், கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணவும் செஞ்சுட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றி செட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஜெல்லி, இளநீர் ஊற்றி செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இப்போ தேங்காய் பாலை மெதுவாக ஊற்றணும். ஏன்னா பாதி தான் நம்மளுக்கு இளநீர் செட் ஆகிருக்கு, இளநீர் ஜெல்லி. அது மேலே இப்போ நம்ம தேங்காய் பால் ஜெல்லியை ஊற்றுறோம். ஆனால் மெதுவாக எவ்வளோ ஸ்லோவாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஊற்றுங்க. அதுவும் கொஞ்சம் ஓரத்தில் ஊற்றுங்க. சென்டரில் ஊற்றுனீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் செட் ஆகிருக்காது, ஓரங்களில் தான் டக்குன்னு செட் ஆகும். அதனால் ஓரத்தில் ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது உடையாமல் வரும். அந்த லேயர் பிஞ்சிருச்சுன்னா 2 ஒன்றா கலந்துரும், நல்லா இருக்காது. ஒரு பவுலில் ஊற்றிட்டேன், அடுத்த 2வது பவுல்லையும் ஊற்றுறேன். இதுலேயும் பொறுமையாக ஊற்றுங்க. தேங்காய் அழகாக பாருங்கள், கொஞ்சம் செட் ஆன பிறகு தேங்காய் அப்படியே இளநீர் எப்படி தெரியுது பாருங்கள், வழுக்க. இதுலேயும் பொறுமையாக ஊற்றணும். ஒரு கரண்டியாக எடுத்து எவ்வளோ பொறுமையாக ஊற்றுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. அப்போ தான் உடையாமல் வரும் உங்கள் ஜெல்லி.
நான் ஊற்றி முடிச்சிட்டேன் ஃபுல்லத்தையும். ரெண்டுலேயும் மீதி இருக்கிறத 2 இதுலேயும் சேர்த்து நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். தேங்காய் பாலை ஒரு 2லேயும் ஊற்றிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சாலும் அழகாக செட் ஆகும். ரொம்ப சூடாக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் செட் ஆன பிறகு, முக்கால்வாசி செட் ஆகிடும். செட் ஆன பிறகு நாம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் அதே மாதிரி ஊற்றிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஊற்றின பிறகு கீழே காட்டுறேன். இளநீரோட ஜெல்லியும் தேங்காய் பாலோட ஜெல்லியும் பாருங்கள். 2 லேயர் தனித்தனியாக தெரியுதா உங்களுக்கு? இது கலரே இல்லாமல் இருக்கும் இளநீர் ஜெல்லி. மேலே தேங்காய் பால் செஞ்ச ஜெல்லி வந்து ஒயிட் கலரில் அழகாக தெரியுது பாருங்கள். நான் 4 லேயராக பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் 2 லேயர் இருக்கட்டும், அடுத்தது வேறு ஜெல்லி பண்ணும்போது 4 லேயர் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சி. நான் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வைக்கிறேன், செட் ஆகட்டும். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சி. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நான் ஜெல்லி எடுத்துடுறேன். எப்படி செட் ஆகிருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு லேயரும் அழகாக தெரியுது. இப்போ நம்ம இதில் ஒரு கத்தி வச்சுட்டு, நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு 4 ஓரங்களும் அப்படியே இலக்கி விடுங்க. அதாவது நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. 4 லேயர்லேயும் கத்தியை வச்சு லேசாக நான் இலக்கி விட்டுக்கிட்டேன். 2க்குமே அது மாதிரி 4 ஓரங்களையும் லூஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு டவுட்டு, சப்போஸ் நம்ம எடுத்து மாற்றி கவுத்தும் போது பிஞ்சிருமோன்னு. ஆனால் உண்மையிலே நம்ம கத்தி வச்சு கூட நம்ம இதை ஒன்றும் பண்ணியிருக்க வேண்டாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அந்த இதில் கண்ணாடி பவுலில் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. நாலு சைடும் இலக்கியாச்சு. இப்போ இதை ஒரு இதில் ட்ரேயில் மாற்றிடலாம், கவுத்தி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு ஓரங்கள் கூட பீயலை எதுவும் ஆகலை, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது அடியில் உள்ள லேயர் பாருங்கள், இளநீர்லாம் தெரியுது. இப்போ செகண்டு பவுலையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இதுதான் கொஞ்சம் பெருசு, இதுவும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதை கட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் க்யூபாக கட் பண்ணாலும் பண்ணலாம், டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணாலும் உங்கள் விருப்பம்தான். கட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அது சில்லுன்னு இருக்கிறதுனால உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, அழகாகவும் இருந்தது, பார்க்குறக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்தது, சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருந்தது. நான் போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், தனித்தனியாக துண்டு துண்டாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு நிறைய ஜெல்லி வந்தது, 2 ட்ரேயில் பண்ணியிருந்ததுனால நிறைய இருந்தது பாருங்கள். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 நாள் 2 நாள் கழித்து கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெடாது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது அப்படியே உள்ளே அப்படியே பழங்களை கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் வாழைப்பழம், அதை மாதிரி உள்ளே ஈஸியாக போச்சு இது ஸ்பூனு. நான் 2ஆக பிரித்து காட்டுறேன் பாருங்கள். 2 லேயரையும் தனித்தனியாக பிரிக்கிறேன். இது எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள். அது எப்படி இல்லை, தேங்காய்லாம் அப்படி தெரியுதா உங்களுக்கு, இளநீர் இது அப்படியே பால் கலரில் இருக்குது பாருங்கள். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அப்படியே கடைசியில் என்னோடய கிச்சனோட ஜன்னலில் இருக்க ஜன்னல் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அதில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன், சும்மா தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கேன். நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு. 2 மணி பிளான்ட் வச்சுருக்கேன், 2மே நல்லா வேர் பிடிச்சி அழகாக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த சைடு எனக்கு ஜன்னல் இருக்குது, அந்த பக்கம். அங்கே பின்பக்கம் தான் எனக்கு லவ் பேர்டு இருக்குது. அதோட சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நான் சமைக்கும்போது. இந்த ஜன்னல்லேருந்து நல்லா காற்று வரும் பாருங்கள். நான் எனக்கு தேவையான பொருளாக இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அடிக்கடி எடுக்கிற காஃபி, டீ, சுகர், அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி, அதெல்லாம் தான்